ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டோ அல்லது பேங்க்கில் லாக்கரோ இருந்ததுன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு தான். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் மத்திய நிதி அமைச்சகம் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அப்டேட் பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேங்கோட ஒரு முக்கியமான விதிமுறை என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஏதோ ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிற பட்சத்தில் அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் செயல்படாமல் இருந்ததுன்னா அதை இன்ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி செயல்படாமல் இருக்கிற இந்த வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை நாட்டோட கல்வி வளர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் பேங்க் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்கும் நாங்கள் இந்த உரிமை கோரப்படாத பணத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ ஒரு முக்கியமான விதிமுறையை வச்சுருக்கிறாங்க. இந்த உரிமை கோரப்படாத பணம் அப்படிங்கிறது பேங்க்கில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஏதாவது காரணத்தினால இறந்துட்டாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு நாமினியும் இல்லாத பட்சத்தில் அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு மேலே செயல்படாமல் இருந்ததுன்னா அதில் இருக்கிற பணம் உரிமை கோரப்படாத பணம் அப்படின்னு ஆர்பிஐ குறிப்பிடுறாங்க. இப்படி சேர்ற பணத்தை தான் ஆர்பிஐ ஒரு சில வளர்ச்சி பணிக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதில் நிதி அமைச்சகம் இப்படி உரிமை கோரப்படாத பணம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. நாட்டோட பொதுத்துறை வங்கிகளில் மட்டும் கிட்டத்தட்ட 58,330 கோடிக்கு மேலே உரிமை கோரப்படாத பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் துறை வங்கிகளில் கிட்டத்தட்ட 8,600 கோடிக்கு மேலே இந்த உரிமை கோரப்படாத பணம் அப்படிங்கிறது இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67,000 கோடிக்கு மேலே இந்த உரிமை கோரப்படாத பணம் அப்படிங்கிறது ஆர்பிஐ கிட்ட இருக்குது. இந்த பணமெல்லாம் சேர்றதுக்கு ஒரே காரணம், அதாவது அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க உயிரோட இல்லாததும் அந்த அக்கௌண்ட்டில் சரியான நாமினி நியமிக்கப்படாததும் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இப்படி வங்கிகளில் உரிமை கோரப்படாத பணம் அதிகமாக சேர்றதை தவிர்க்கிறதுக்கு ஆர்பிஐ மற்றும் நிதி அமைச்சகம் சேர்ந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அப்டேட்ல பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இதுதான். இதுவரைக்கும் நீங்க எந்த பேங்க்ல போயிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் உங்களோட வங்கி கணக்காக இருக்கட்டும், இல்ல நீங்க லாக்கர் யூஸ் பண்றீங்கன்னா அந்த பேங்க் லாக்கராக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்குமே நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரே ஒரு நாமினியை மட்டும்தான் நியமிக்க முடியும். இது வரைக்கும் இந்த விஷயம் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த விதிகளில் தான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்பிஐ மற்றும் நிதி அமைச்சகம் கொண்டு வந்திருக்கிற இந்த அப்டேட் அப்படிங்கிறது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இனிமே பொதுத்துறை வங்கியாக இருக்கட்டும் இல்லை தனியார் துறை வங்கியாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற பட்சத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் 4 பேர் வரைக்கும் இனிமேல் நாமினியாக செட் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட வங்கி கணக்கு மட்டும்தான் இருக்குன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை இந்த 4 பேருக்கு எவ்வளவு ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் செட் பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் லாக்கர் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற நகைகளாக இருக்கட்டும் இல்லை சொத்துக்களாக இருக்கட்டும், யாருக்கு எவ்வளவு சேரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இந்த அப்டேட்டை தான் ஆர்பிஐ மற்றும் நிதி அமைச்சகம் சேர்ந்து பேங்க் அக்கௌண்ட் வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த முக்கியமான அப்டேட்டை ஏன் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, அதாவது ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இறந்துட்டாரோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் மற்றும் லாக்கரில் இருக்கிற நகை சொத்துக்கள் இது யாருக்கு சேரணும் அப்படிங்கிறத வெளிப்படையாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த உரிமை கோரப்படாத பணம் அப்படிங்கிறது ஆர்பிஐ கிட்ட அதிகமாக சேர்றது தவிர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அப்டேட் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வரைக்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒருத்தரை மட்டும்தான் நாமினியாக செட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் அதாவது நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் 4 பேர் வரைக்கும் நாமினியாக செட் பண்ணிக்க முடியும். அது யாரை நீங்கள் செட் பண்ணலாம் அப்படிங்கிறது அது உங்களோட சாய்ஸ் தான். பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிவிட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.